ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு பிகினர் வரும்போது உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கன்ஃபியூஷன் வந்து என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்டான ட்ரேடிங் டைப்ஸ், மெத்தட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பீப்புள்ஸ் இப்போ நீங்கள் வந்து ரேண்டமாக தேடுவீங்க, யூடியூப்லேயோ ஆன்லைனில் கூகுளில் ரேண்டமாக தேடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வர கன்ஃபியூஷன் வந்து இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து முடிக்கிறது, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இந்த ட்ரேடிங் மெத்தட்ஸ்க்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் அண்டு இன்சைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றீங்க அப்படின்னாலே ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை கேள்விப்படுவீங்க. ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பை அண்டு செல். இதை நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்டையோ ஒரு அசட் கிளாஸை, ஒரு நிஃப்டியுடைய ஆப்ஷன்ஸையோ இல்லை வந்து ஒரு ஸ்டாக்கையோ ஏதாவது ஒரு பை அண்ட் செல் பண்ணுவீங்க இல்லையா, இதை தான் வந்து நம்ம ஒரு ட்ரேடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒரு ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த பை அண்ட் செல்ல ஒரு ட்ரேடுன்னு நம்ம சொல்லும்போது இதுக்கு ட்ரேடிங் அப்படிங்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பையுக்கும் செல்லுக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் டிஃப்ரென்ஸ், நீங்கள் வந்து இந்த டைமை வந்து ஹோல்டு பண்ணுவீங்க இல்லையா, இப்போ இந்த வந்து டியூரேஷன், நீங்கள் டைம் டியூரேஷன் ஹோல்டு பண்ணுவீங்க. இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹோல்டிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோல்டிங் பீரியட் வந்து மேபி 1 ஹவராக இருக்கலாம். அதாவது நீங்கள் பை பண்ணிவிட்டு 1 ஹவர் கழித்து செல் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை 5 மினிட்ஸ் ஹோல்டிங் பீரியடாக இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து பை பண்ணி செல் பண்ணிடுவீங்களா இருக்கலாம், இல்லை வந்து காலையில் வாங்கிட்டு ஈவினிங் வந்து நீங்கள் செல் பண்ணுவீங்க. அப்போ அதாவது வந்து 1 டேவே நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க, வித்தின் 1 டே. சரிங்களா, வித்தின் 1 டே. இதை தான் வந்து இன்ட்ராடே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இன்ட்ராடே அதாவது ஆர் டே ட்ரேடிங், ரெண்டு ஒன்று தான். டே ட்ரேடிங்னாலும் சரி, இன்ட்ராடே அப்படின்னாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். இப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்க. மேபி மோர் தென் 1 டே நீங்கள் எடுத்துக்கலாம். 5 டேஸ், 10 டேஸ், 20 டேஸ் ஹோல்டு பண்ணுவீங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஹோல்டு பண்ணுவீங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு 5 வருஷம் கூட நீங்கள் 5 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. மேபி நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைனா ஃபியூச்சரில் ஹோல்டு பண்ணுவீங்க. ஸோ இந்த டைம் டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு பைக்கும் செல்லுக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம் டிஃபரன்ஸ் தான் வந்து நம்மளுடைய மெத்தட்ஸையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் டிஃபைன் பண்ணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னா இந்த டைம் டிஃபரன்ஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த டைம் டிஃபரன்ஸுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு மெத்தட், இப்போ 1 ஹவரில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தடும், 5 மினிட்ஸில் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தடும், நீங்கள் வந்து ஒரு 5 டேஸ் 5 இயர்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல முக்கியமாக இது ஒரு பேசிக் ஃபிலாசபி. மெத்தட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக் ஃபிலாசபி. இதுலேருந்து ஆரம்பமாகுது இந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தம் நீங்கள் எத்தனை ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னாலும் சரி, எந்த மாதிரியான ட்ரேடிங் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், என்ன மாதிரியான மெத்தட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு 3 விஷயத்துக்குள்ள அடங்கிடும். சரிங்களா, ஒன்று வந்து மொமெண்டம், அதுக்கடுத்து ரிவர்சல், அதுக்கடுத்து ரீட்ரேஸ்மெண்ட். இந்த 3 விஷயத்துக்குள்ள அடங்கிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்டம் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இப்போ மொமெண்டம் டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அதோடைய பேசிக் ஃபிலாசபி என்ன, கோர் நேச்சர் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் எந்த ஒரு அசட் கிளாஸும், அதாவது வந்து ஸ்டாக்கோ இல்லை பாண்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணுறீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அது அசட் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போது ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்கை வச்சு நம்ம பேசுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் வந்து ஒரு மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் பர்டிகுலர் ஸ்பீடில் ஒரு பொருள் போயிட்டே இருந்தது அப்படின்னா அது மொமெண்டம் சொல்லுவோம். அன்லெஸ் அன்டில் ஆப்போசிட் டைரக்ஷன்லையோ இல்லை ஆப்போசிட் ஃபோர்ஸ் எதுவுமே நடக்கல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே டைரக்ஷனில் கண்டினியூ ஆகி போயிட்டே தான் இருக்கும். ஸோ எத்தனை மொமெண்டம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே மொமெண்டம் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு மொமெண்டம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒரு கன்சல்டேஷன் மூவ்மெண்ட்டில் இருக்குது, திடீர்னு அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் மூவ் ஆகுது அப்படின்னா
ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல இதுக்கு பேர் பிரேக் அவுட் ட்ரேடிங் சொல்லுவோம். ஆனா பிரேக் அவுட் ட்ரேடிங்கா இருந்தா கூட அந்த இடத்துல நமக்கு என்ன கிரியேட் ஆகுதுன்னா மொமெண்டம் கிரியேட் ஆகுது. சரிங்களா? மொமெண்டம் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால இதை கூட நீங்க ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். ஆனால் பேசிக் மெத்தட் வந்து இதுதான். இல்லைன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கும், அது இன்னுமே அப் ட்ரெண்ட்ல போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். இந்த மாதிரியான கண்டினியூஸா அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம அப்படியே பை பண்ணி நம்ம ஹோல்டு பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து இதுக்கும் மொமெண்டம் தான் பேரு. ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனா இந்த மாதிரி டைப் எல்லாமே மொமெண்டம். சரி, அப்ப ரிவர்சல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் அசெட் கிளாஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கும், மார்க்கெட்ல வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கும், ரொம்ப ரொம்ப நாளாவோ ரொம்ப மாசமாவோ இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது பாத்தீங்கன்னா ரிவர்சல் எடுக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கும். இந்த இந்த பாயிண்ட்ல நீங்க பை பண்றதுக்கு பேர் தான் வந்து ரிவர்சல். ஏன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, மார்க்கெட் வந்து டோட்டலா அந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறத அந்த டைப்ல நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடிங் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயும் நிறைய டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம எடுக்கிறது. இதுல என்ன பெனிஃபிட் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும். ஹை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ல வாங்குறீங்க, அது அந்த இடம் தான் வந்து ஒரு பேஸ் பாயிண்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும். ஸோ டவுன் சைடு இதுக்கு மேல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் டவுனை வந்து ரீச் பண்ணிருச்சு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ரிவர்சல் எடுக்கும்போது நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாகவும் உங்களுடைய டார்கெட் வந்து அதிகமாகவும் இருக்கும். அப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் வந்து ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் இப்போ நீங்க வந்து மார்க்கெட் பாயிண்ட் ஏங்கிற இடத்துல இருந்து பாயிண்ட் பிங்கிற இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மூவ் ஆகாது. எப்பவுமே வந்து மார்க்கெட் அப்ல கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு அப்பு, அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இதைத்தான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது சிம்பிளா சொல்ல போனா ஹையர் லோஸ், அதாவது வந்து லோ பாயிண்ட் வந்து அடுத்த லோ பாயிண்டை விட ஹையரா இருக்கும். இப்படி இந்த லோ பாயிண்ட்டை ஹையர் லோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹையர் லோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹை கிரியேட் ஆனாலும் ப்ரீவியஸ் ஹையை விட ஜாஸ்தியாக தான் கிரியேட் ஆகும். இதுக்கு பேரு வந்து ஹையர் ஹைஸ்ன்னு சொல்லுவோம். ஹையர் ஹை. இப்போ இந்த ரெண்டு பேட்டர்னை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதைத்தான் வந்து நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்னா அது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே லோயர் ஹை லோயர் லோ அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதாவது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதுக்கு பேரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஹை கிரியேட் ஆகும்போது அது வந்து ப்ரீவியஸ் ஹையை விட லோயரா இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட் தான். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து அதுக்கு மொமெண்டம்ல தான் இருக்கு, அது வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு தெரியும். திருப்பியும் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிரியேட் ஆகி தான் திருப்பி மேலே வரும், திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிரியேட் ஆகும். அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, அது கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் ரீட்ரேஸ்மெண்ட் அர்த்தம். இதுலேயும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்கள் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இந்த 3 டைப் ஆஃப் மெத்தட்ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பில்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் ரிவர்சலுக்கும் ஒரே எக்ஸாம்பிள், அதாவது அது வந்து ரெண்டு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து வேற வேற. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட். இப்படி மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு வந்தோடனே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்சல்னா எப்படி இருக்குன்னா அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும். இப்போ ப்ரீவியஸ் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை பிரேக் அவுட் ஆகும். அதாவது ப்ரீவியஸ் லோவை பில்ட் பண்ணும்போது அது பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி எகைன் மார்க்கெட் மேலே வரும்போது திருப்பியும் வந்து அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிளியரா ஹையர் லோஸ் கிரியேட் பண்ணி அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. அதுக்கடுத்து ஒரு ப்ரீவியஸான லோவை உடைச்சிருக்கும். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோ தான் கிரியேட் ஆகும், ஆனால் ப்ரீவியஸான லோவை உடைச்சிருக்கும். உடைச்சிட்டு அதை வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லாம திருப்பி அதை ரெஸ்பெக்ட் பண்ணி திருப்பி மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லுவோம். அதாவது அப் ட்ரெண்ட் டோட்டலா டவுன் ட்ரெண்டா ரிவர்சல் ஆயிருக்கு. இதே சேம் கான்செப்ட் தான் வந்து டவுன்ல இருந்து அப்ல போகும்போது, சரிங்களா, டவுன்ல இருந்து அப்ல போகும்போதும் நம்ம வந்து ஒரு ரிவர்சல் இந்த பாயிண்ட்ல கிரியேட் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த இடம்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஆனா இங்க டோட்டலா அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு
கீழே மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா இதை வந்து ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ரிவர்சலுக்கு வித்தியாசம். ஆனால் இது ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டு வேற வேற. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பில்ட் ஆகும். ஸோ இந்த பேசிக்காக இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப்பில் தான் எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் உள்ள அடங்கும். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் பேசிக் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங், இன்னொன்று ரூல் பேஸ்டு ட்ரேடிங் ஆர் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 டைப் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இது வந்து ரூல் பேஸ்டு ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் இருக்கும், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், எதுவுமே மாற்ற மாட்டோம், அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம். சரிங்களா? அந்த ட்ரேடிங் ரூல்ஸையும் அந்த செட்டையும் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனாலேயே நமக்கு வந்து ஒரு ஹெட்ஜ் இருக்கும். சரிங்களா? ஒரு ஹெட்ஜ் அப்பப்போ நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். இது வந்து நேச்சுரலாகவே மார்க்கெட்டுடைய பிஹேவியரை பேஸ் பண்ணி பில்டு பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து ஈஸியாக பேக் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து கம்மியான ப்ராஃபிட் தான் கொடுக்கும். அதாவது நேச்சுரலாக டிஸ்கிரிஷனரி கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து எதனால யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து பேக் டெஸ்டடு ஈஸியாக பண்ணிக்கலாம். ரெண்டாவது, கம்மியான உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்தாலும் கூட லாங் டேர்மில் இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை, நம்ம நிறைய அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதில்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த சிஸ்டம் வந்து அல்காரிதமில் கூட நம்ம கிரியேட் பண்ணி விட்டுக்கலாம், இல்லை நம்ம மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த அல்காரிதம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லைங்களா, அல்கோ ட்ரேடிங் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இருக்கும். ப்ரீடிஃபைன்டு ரூல்ஸ் இருக்கும். அதை திருப்பி நம்ம அதை வந்து அந்த மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னுலாம் பார்க்காது, தொடர்ந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து அல்காரிதமிக் ட்ரேடிங் ஆர் ரூல் பேஸ்டு ட்ரேடிங் ஆர் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் சொல்லுவோம். இதுவே டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிஸ்கிரிஷனரி பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எப்பவுமே ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். அந்த டைமுக்கு சுச்சுவேஷனுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு, ஸோ அந்த மார்க்கெட்டுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரேடை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா, எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கலாம், எவ்வளோ டார்கெட் வைக்கலாம், இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த ரூல் பேஸ்டு சிஸ்டம்ல எல்லாமே ப்ரீடிஃபைன்டு. எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம், எவ்வளோ டார்கெட் வைக்க போகிறோம், எல்லாமே ப்ரீடிஃபைன்டு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிஃபைன் கிடையாது. இதுல வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் யூஸ் பண்ணியோ ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணியோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இதுதான் வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் எல்லாமே டிஸ்கிரிஷனரி தான். அதாவது மார்க்கெட்டுடைய லோ எங்க இருக்கு, ஹை எங்க இருக்கு, எஸ்எம்சி கான்செப்ட், அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிஸ்ல தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டைப்ல நம்ம ட்ரேட் பண்றது டிஸ்கிரிஷனரி. மோஸ்ட்லி பிகினர் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு அந்த ஃபெமிலியாரிட்டி இருக்காது. இது என்னங்கிறதே இப்போ நான் சொல்லும் போது அவங்களுக்கே தெரியும். டிஸ்கிரிஷனரி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ரூல் பேஸ்டுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஆனால் ரூல் பேஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். மார்க்கெட்டை பற்றி நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் அப்படிங்கிற நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் வந்து இன்வெஸ்டர்ஸ் தமிழ் அப்படின்ட்டு இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு investortamil.com இந்த நம்மளுடைய எஜுகேஷனல் வெப்சைட்ல எல்லாமே கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டைப் இன்ட்ராடே இன்கம் ஸ்ட்ராட்டஜின்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இன்ட்ராடே இன்கம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பேஸ்டு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வரும். இப்போ இதே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து டிஸ்கிரிஷனரி கான்செப்டுக்குள்ளே வரும். இது வந்து ஆப்ஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கான பிகினர் கோர்ஸ். இது பிகினர் கம்ப்ளீட்டாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸில் எப்படி ஒரு ஸ்டாக்குடைய அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் டைப்பில் நம்ம வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். 80% வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து ஸ்டாக்ஸில் நம்ம அதிகமாக ட்ரேட் பண்ணுறதுனால ஸ்டாக்ஸில் வந்து ரிஸ்க்கும் கம்மி, அதே மாதிரி ரிட்டர்னு நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண முடியும்.
அந்த டைப் ஆஃப் ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் எனக்கு ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால நான் இந்த அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் இது டிஸ்கிரிஷனரின்னு சொல்லலாம். இதுவும் டிஸ்கிரிஷனரி தான். சாரி, இது சிஸ்டமேட்டிக். இந்த டைப் ட்ரேடிங் வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் சொல்லுவோம். நீங்கள் வேணா இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இந்த சாரி ஒரே நிமிஷம், இந்த மாதிரியான டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிஷனரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எப்படி இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. ஏன்னா நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணுறது, எப்படி வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியை நம்ம கண்டுபிடிக்கிறது, யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது வந்து ஈஸியான மெத்தட் கிடையாது. ஆனால் அந்த மெத்தடுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் வந்து பண்ண முடியும். நம்மளுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின டீப்பஸ்ட்டு லேர்னிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எனக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் மோர் தென் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இன்வெஸ்டிங் ட்ரேடிங்கில். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நம்பி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த விஷயங்களை பார்ப்போம்.